Hello cuties, good morning. Today we are going to the class 6th standard English term 3 book back exercise 1 mark revision video. Now this class we can see unit wise and lesson wise 1 mark revision. Now this class unit 1 we can see prose poem supplementary reader, then second unit the same like this, then third unit play only, that's drama. Now this class we can see first of all prose, who owns the water. Let's see 1 mark revision. Who owns the water? Already lesson is over. Now this class we can see book back exercise 1 mark, only exam preparation. Now this video we can see glossary, it means synonyms. நமக்கு வந்து glossary அப்படிங்கிறது வந்து எதில் கேட்பாங்க அப்படின்னா synonymஸில் வரும். ஃபர்ஸ்ட் ரோமன் நம்ம கொஷின் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா synonyms வரும். தென் அடுத்து நெக்ஸ்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு A bar of கேட்பாங்க, 2 mark கொஷின்ஸ். தென் பேராகிராஃப், தென் மெமரி போயம். நமக்கு வந்து இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் சீசன் அப்படிங்கிற ஒரு போயம் இருக்குது. தட்ஸ் ஒன் இஸ் மெமரி போயம், இம்பார்ட்டன்ட் ஒன். நெக்ஸ்ட்டு நமக்கு கிராமர், ஆஸ் யூஷுவல் கிராமர். தென் புக் பேக் 1 மார்க்ஸ். தென் ஃபைனலி appreciation question and identify and character, then poem question answer, etc. Then we'll see first of all glossary, it means synonyms. நமக்கு glossary அப்படிங்கிறது synonymஸில் வரும். இது நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கணும். எல்லா யூனிட்லேயுமே கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு எல்லா லெசன்ஸ்லையுமே இருக்கும். ப்ரோஸில் பார்த்தீங்க அப்படின்னா 3 செக்ஷன்ஸ் இருக்குது. 3 செக்ஷன்ஸ்லேயுமே நமக்கு வந்து இந்த glossary அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இது நமக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸில் அது வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ரோமன் பாருங்கள், புட் ஃபார் த கரெக்ட் அண்ட் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். அ டைனி பேர்ட் லுக்டு ஃபார் அ பிளேஸ் டு லே ஹர் எக்ஸ். அந்த பேர்டு வந்துட்டு ஒரு அந்த எக் வைக்கிறதுக்காக ஒரு பிளேஸை சர்ச் பண்ணிகிட்டு இருந்துச்சு. எஸ், ட்ரூ. த செகண்ட் ஒன், த லேண்ட் வாஸ் வெட் அண்ட் க்ரீன். அந்த லேண்ட் வந்து ரொம்ப பசுமையாக இருந்துச்சா? கிடையாது, அது ரொம்ப ட்ரையான லேண்டு, காஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ தட் ஒன் ஃபால்ஸ். தேர்ட் ஒன் பாருங்கள், த லிட்டில் பேர்ட் ஃபவுண்ட் அ ஷாலோ ஹாலோ இன் த கிரவுண்ட். அந்த பேர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக வந்து அந்த இடத்துல இருந்துச்சா? அழகாக போய் படுத்துக்கு இருந்துச்சா? கிடையாது, அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த பேர்டை படித்து இருந்துச்சு. தட்ஸ் ஒன் ராங். நெக்ஸ்ட்டு, த எக்ஸ் ஹேச்சர் அண்ட் த பேபிஸ் ஃப்ளூ அவே. அந்த 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 எக்கெல்லாம் வந்து அந்த முட்டை இட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடும் அந்த பேர்டு வந்துட்டு. ஸோ தட் ஒன் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன், த பிட் வாஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் த வைல்ட் போர் டு ஸ்லீப் இன். அந்த வைல்ட் போருக்கு ரொம்ப அந்த குழி வந்து தூங்குறதுக்கு வசதியாக இருந்துச்சா? கிடையாது, அதுதான் பறித்து தான் அது வந்து நல்லா அந்த அந்த குழியை பிட்டை வந்து நல்லா அகலப்படுத்துச்சு. ஸோ தட் ஒன் இஸ் ராங். ஸோ ஃபிஃப்த் ஒன் இஸ் ராங். சிக்ஸ்த் ஒன், த வைல்ட் போர் காட் அப் ஃப்ரம் இட்ஸ் டே பெட் பிகாஸ் இட் டிஸ்டர்ப் பை அனதர் போர். இன்னொரு போர் அந்த தூங்கிட்டு இருந்தப்போ அந்த போர் அந்த காட்டுப்பனி தூங்கிட்டு இருக்கும்போது இன்னொரு காட்டுப்பனி வந்து டிஸ்டர்ப் பண்ணிச்சா? கிடையாது, அதுவே தான் ஏர்லி ஈவினிங் ஆயிடுச்சு, பசிக்குது, அந்த மூடில் இருந்துச்சு, அந்த இடத்த விட்டு மூவ் ஆச்சு வேற ஒரு பிளேஸுக்கு. தட்ஸ் ஒன் இஸ் ராங். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னும் ஃபோர்த் ஒன் இஸ் ட்ரூ. த ரிமைனிங் இருக்கிற 4 ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு இங்கே ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு டூ யூ நோ, இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு இதுக்கு டிஃப்ரென்ஷியேட், வெதர்னா எப்படி கேட்பாங்க, கிளைமேட், சீசன்ஸ், ஸோ இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக ரைட் அவுட் பண்ணிடுங்க. தென் ஆஸ் யூஷுவல் நமக்கு செக்ஷன் 2ல் இருக்கிற glossary இதே ரீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் த சென்டென்சஸ் given below with words and phrases. நமக்கு வேர்ட்ஸ் அண்ட் phrases இது ஜஸ்ட் ஃபில்லப்ஸ் மாதிரி. The wild dogs came to the spot to the wild boar. என்னதுனா எது வந்து அந்த டாக்ஸ்க்கு அடுத்தது எது வந்துச்சு அப்படின்னா அந்த வைல்ட் போர் வந்துச்சு. இந்த டாக் வந்து பறிச்சுட்டு போன பிறகு அடுத்த பிளேஸ் யாரை பிடிச்சதுன்னா அந்த போர் வந்து பிடிச்சிது, இந்த காட்டு பண்ணி வந்து பிடிச்சிது. த ரெயின்ஸ் கேம் அண்ட் பான் போட் டேஸ். அந்த ரெயின் வந்து எத்தனை நாள் வந்துச்சு? ஃபார் 3 days and 3 nights. நெக்ஸ்ட்டு, த ஹோல் எர்த் ஸ்மெல் டேஸ் அண்ட் டேஸ், வெட் அண்ட் ஃப்ரெஷ். த ஹோல் இன் த கிரவுண்ட் வாஸ் ஃபில்டு வித் வாட்டர்.
The buffalo in the dash in the hollow wallowed. The hole became widened and grew. That's one is Phillips question. Next is section 3, glossary. Read it. Next, நமக்கு A bar of 2 mark questions, 5 questions is important. இதை நீங்கள் ரீட் அவுட் பண்ணிடுங்க. தென் கீழே இருக்கிற glossary synonyms ரீட் பண்ணிடுங்க. Next, the little bird broadened the hole with water. So the answer is class. The wild boar settled down, scraping the hole into a dash to have good sleep hollow. Next, the poor farmer's crop was dash meager. The answer meager. Next, tick the correct answer. The boar slept until the fading sun told him it was a time to get up. What does the phrases until the fading sun mean? It means the until evening. Answer A. The second one, the farmer was thankful at the sight of the verdant bowl because option A, it was a pond of water. Option B, he wanted to green grass. The answer A, it was a pond of water. அந்த வாட்டர் வந்து எதுக்கு தேங்க் பண்ணார் அப்படின்னா அந்த பாண்ட் அந்த குளத்தினுடைய தண்ணியை பார்த்து தான் தேங்க் பண்ணார் காடுக்கு. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள். They all stood around the little jewel of blue means answer A. Option A, they stood around the pond. They stood around the jewel which was blue. The answer A, they stood around the pond. Fourth one, the dry earth choked up the moisture as a hungry puppy laps of milk. It means option B, the dry earth absorbed the water very quickly. So the answer B. Next, answer the questions. Just நமக்கு வந்து இது 2 mark questions மாதிரி இது நீங்கள் ரைட் அவுட் பண்ணிடுங்க. Next, grammar, that is vocabulary. Fill in the blanks with words with the box to make compound words. So ஃபஸ்ட்டு ஒன், நமக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. நமக்கு ஃபார் எக்ஸாம்பிளே வந்தாலும் இதே மாதிரி தான் கொடுப்பாங்க. ஆப்ஷன் வந்து மேலே கொடுத்துருவாங்க, நம்ம அதை பார்த்து கீழே ஃபில் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். We use a rain dash on a rainy day. So rainy day. So first one answer coat. The second one, the toy dashboard dance on the pond. Second one, sail. Third one, we must drink tinted dash water in coconut. Fourth one, we can see a dash after summer shorts. Rainbow. Clean the ashes out of the dash place, fireplace. So fifth one answer is covered. So next, complete the following using their group names. It is same like this. A dash of wolves went hunting in the forest. Pack. P-A-C-K. Pack. She bought a new dash of shoes for her birthday. Pair. P-A-R. Pair. A dash of fish swam past our boat. Shoal. S-H-O-A-L. Shoal. Next, a dash of bees had sitting on the mango tree. Swam. I ate a dash of grapes. Bunch. ஆல்ரெடி நம்ம ஆன்சர் இருக்கும், கிளாஸ் ஒர்க்கில் எழுதியிருப்போம். இது வந்து லாங்குவேஜ் செக் பாயிண்ட், இது ஜஸ்ட் நம்ம ரீட் அவுட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு லிசனிங். இதுவும் listen to the weather report, read the questions given below, then to listen the weather report again and fill in the blanks. Which season does the weather report show? Spring. ஸ்ப்ரிங் சீசனில் தான் வெதர் நம்ம பார்ப்போம், செக் பண்ணுவோம். வாட் கைண்ட் ஆஃப் டே இஸ் இட்? க்ளீன் வார்மி டே. இப்போ நம்ம கிளியராக இருக்குது, இப்போ சம்மர் டே வந்துடுச்சு. வாட் இஸ் த டெம்பரேச்சர் ஸ்டார்டட் இன் த ரிப்போர்ட்? 15 degrees சம்திங். நம்ம வந்து இது வந்து பின்னாடி பேராகிராஃப் படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் நமக்கு புக் பேக்கில் இருக்கிறதுல. டுமாரோ இட் மே பி ப்ராபப்ளி ரெயின். த வெதர் ரிப்போர்ட் சஜஸ்ட் டு யூஸ் அம்பர்லா. அதர் இமேஜின் தட் யூ ஆர் ஜஸ்ட் இது வந்து நமக்கு வந்து இது ஒரு இது மாதிரி ஸ்டோரி மாதிரி நம்ம இது பண்ணி பில்டப் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். இது ஜஸ்ட்டு ஸ்பீக்கிங் இன்னொரு கிளாஸ் ரூம். நெக்ஸ்ட்டு பிக்டோகிராமர். கன்ஜக்ஷன் இஸ் எ வேர்ட் தட் ஜாயின்ஸ் டூ வேர்ட்ஸ் ஆர் சென்டென்சஸ். அதில் நம்ம பார்த்தது தான் டீட்டெயில்டாகவே. 2 வேர்டை இணைக்கக்கூடியது தான் நமக்கு கன்ஜக்ஷன்ஸ். 2 வேர்ட்ஸ்
ஏதோ ஒரு சென்டென்ஸையோ அல்லது வேர்ட்ஸையோ ஜாயின் பண்ணால் தட் இஸ் கன்ஜக்ஷன். He ran fast but he missed the train. It rained heavily but the match continued. Rani went to the market and bought vegetables. He is sick so he is in hospital. அவளுக்கு காய்ச்சல்னால ஹாஸ்பிட்டல் போனாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் கன்ஜக்ஷன் இஸ் அ வேர்ட் வாட் ஜாயின்ஸ் டூ வேர்ட்ஸ் ஆர் சென்டென்சஸ். இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட வார்த்தைகளையோ அல்லது சென்டென்ஸையோ மேக் பண்ணால் தட் இஸ் கன்ஜக்ஷன். Fill in the blanks with suitable linking words or conjunctions. Our team played well. Dash won the game. The answer and ரெண்டு டீமை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அங்கே வந்து and. She slipped badly. Dash. She did not hurt herself. The answer but. Third one, the box was heavy. Dash, so he could not lift it. So the answer so. Rani was late to school. Dash, he missed the bus because. You can't see a pen. Dash or pencil for writing or is the answer. Next, join the sentences of a column A with B using the words given in the box. நம்ம வந்து ஜஸ்ட் இது வந்து நமக்கு ஒரு மேட்ச் மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதணும். The clouds moved away. ஸோ த ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து இங்கே என்ன வரும் அப்படின்னா அண்டு யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல அண்டு போட்டு தென் த சன் கேம் அவுட் அப்படின்னு எழுதணும். செகண்ட் ஒன், வேலு தேங்க்டு ஹிஸ் ஃப்ரெண்ட் பிகாஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பிகாஸ், இங்கே பிகாஸ் போட்டு ஜாயின் பண்ணணும் சென்டென்ஸ். இட் ரெயின் ஹெவிலி, இங்கே வந்து பட் போடணும். த லாஸ்ட் ஒன் சென்டென்ஸ், ஸோ பட் போட்டு இங்கே தேர்ட் ஒன் யூஸ் பண்ணணும். ஈட் ஸ்லோலி, இங்கே ஆர் போட்டு யூ வில் கெட் ஸ்ட்ரோக். ஸோ இப்படி ரைட் பண்ணும். தட் ஒன் மேட்ச். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு ஜஸ்ட் பேராகிராஃப் ரைட்டிங் சம்மரை பற்றி எழுதணும். இது நம்ம ஆஸ்யூஷுவல் நம்ம தெரிஞ்சது தான். தென் நாம் பார்த்தோம் இல்லையா டூ யூ ரூம் பார்த்த மாதிரி சம்மர், ஸ்ப்ரிங், ரெயின், ஆட்டம். ஸோ இதை பற்றி நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சிட்டா போதும். நம்ம ஓனாக ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்தியன் சீசன்ஸ். தட்ஸ் ஒன் நிஷா டைரன். இட்ஸ் அ மெமரி போயம். ஆல்ரெடி நமக்கு வந்து பார்த்துருப்போம். இந்த பாக்ஸில் நம்ம எப்படி ஃபில் பண்ணுறோன்னு பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு வி ஃபர் டர்ஸ்டி ஆன் எ சம்மர். வி யூஸ் அன் அம்பர்லா ஆன் எ ரெய்னி. வி செயில் பேப்பர் போட்ஸ் ஆன் அ ரெய்னி டேயில் தான் போட்ஸ் விடுவோம். வி ஃப்ளை கைட்ஸ் ஆன் அ ஆட்டம். ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி இது எழுதுகிற மாதிரி இருக்கும். நமக்கு இந்தியன் சீசன் சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் அண்ட் மெமரி போயம் ஆல்சோ. Summer comes in a blaze of heat with sunny smiles and dusty feet. Then season change to muddy roads, monsoons and mangoes, leaf frogs and toads. Spring is pretty but short and sweet when you can smell the grass from your garden seat. Autumn is English in red, yellow and brown. Autumn is Indian when our leaves fall down. Written by நிஷா டைரன். ஃபர்ஸ்ட் ரோமன் நம்ம ரீட் த போயம். செகண்ட் பாருங்கள் விச் இஸ் ஐ எம். ரீட் த போயம், அண்டர்ஸ்டாண்ட், சால்வ் த ரிடில். ஐ மேக் ஃபீட் டஸ்டி. ஸோ நமக்கு எப்போ வந்து கால் சுடும், சம்மர் சீசன் நடந்து போகும்போது ஃபீட் நம்ம பாதம் ரொம்ப இதாகும், சுடும், தென் அழுக்காகும். ஃப்ராக்ஸ் அண்ட் டோட்ஸ் வில் விசிட் வென் ஐ எம் ரெயின் சீசன் தென் அல்லது மான்சூன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ப்ரெட்டி ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஸ்ப்ரிங் சீசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். அழகான சீசன் ஸ்ப்ரிங். ஐ மேக் யுவர் கார்டன் ஸ்மெல் ஸ்வீட் ஸ்ப்ரிங். லிவ்ஸ் வில் வெதர் பிகாஸ் ஆஃப் மீ ஆட்டம். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு கிளாசரி. இது ஸ்னானிம்ஸில் வரும், கண்டிப்பாக ரீட் பண்ணிடுங்க. இதில் 4 வேர்ட்ஸ் தான் இருக்குது. நெக்ஸ்ட் நமக்கு இம்பார்ட்டன்ட் ஒன் அப்ரிசியேஷன் கொஷின். இது நம்ம போயம் லைன்ஸ் கொடுத்துருவாங்க, கீழே ஏ அண்ட் பி கொஷினும் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த 2 கொஷினுக்குமே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இம்பார்ட்டன்ட் ஒன் இது நீங்கள் கண்டிப்பாக ரீட் அவுட் பண்ணிடுங்க. இந்த 3 கொஷின்ஸ் தான் இருக்குது நமக்கு, ரொம்ப ஈஸியான இது. நெக்ஸ்ட்டு பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ். இந்த போயம் கொடுத்து நமக்கு ரைமிங் வேர்ட்ஸ் என்னவோ எழுத சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொஷின் கேட்டால் அது ஈஸியாக ரைட் பண்ணிடலாம். பார்த்தோம் இல்லையா போயமில் ஆல்ரெடி, அதுதான். நெக்ஸ்ட்டு அல்லிட்ரேஷன். ஸோ இதுலேயே சேம் லைக் திஸ் இந்த அல்லிட்ரேஷன் நம்ம பார்த்துருக்கோம்.
same like this. Next, work in pairs, find any 5 questions share in the class. Just நம்ம வந்து இந்த இது 2 mark question, நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு a bar of questions இது கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த 5 questions ரீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு, how does the poet describe the Indian season? இது நமக்கு பேராகிராஃப் ரைட்டிங்கில் வரும். இதே கண்டிப்பாக ரைட் அவுட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு, சப்ளிமெண்ட்ரி ரீடர் A Childhood in Malabar, நம்ம மோயர், ரிட்டன் பை கமலாதாஸ். நம்ம கமலாதாஸ் எழுதியிருக்காங்க. இது ஒரு சப்ளிமெண்ட்ரி ரீடர். ஸோ இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ளிமெண்ட்ரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து கிளாசரி வரும். இந்த கிளாசரியை ரீட் அவுட் பண்ணிடுங்க, ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு, ஐடென்டிஃபை அண்ட் கேரக்டர். இது இம்பார்ட்டன்ட் ஒன். நம்ம சப்ளிமெண்ட்ரி ரீடர்னாவே ஐடென்டிஃபை அண்ட் கேரக்டர்னு ஸ்பீக்கர் வரும். இது ரொம்ப ஈஸியான ஒன்று தான். ஒய் இஸ் இந்த ஸ்னேக் கம்மிங், இந்த டைலாக் யார் சொன்னது அப்படின்னா கமலாதாஸ். ஐ ஒண்டர் வெதர் சைக்ளோன், அம்மா தான் சொன்னாங்க. ஐ வாண்ட் டு சி குட்டி ஓப்பு, மாலதி குட்டி. வில் த ஹவுஸ் கிளாப்ஸ், முட்டாசி. இஸ் இ கிரேசி, முட்டாசி. இதோட ஆன்சர் முட்டாசி. ஸோ droplets of rain in true or false, இது நமக்கு இம்பார்ட்டன்ட் ஒன். droplets of rain glimmered on Amama's face, that one is true. Second one, மாலதி குட்டி wanted to see குட்டி ஓப்பு. எஸ், அவன் வந்து பார்க்க விரும்பினா. யாரை? குட்டி ஓப்போ பார்க்க விரும்பினா மாலதி குட்டி. அம்மாயி comforted மாலதி குட்டி when she stopped, false. The coconut palm crashed down to do heavy rain, true. Next, choose the correct answer. Important one. Meenakshi Edati was a dash relative of the Ambalathal family, a distant. So answer is option B, distant. Second one, we suddenly heard the sound of the rain from the dash like road, the southwest. The answer southwest. The dash with 4 plus began to overflow central hall. Next, fourth one, as arrived drenched into the skin. யார் வந்து நனைஞ்சு போய் வந்தது? இந்த இடத்துல அம்மாயி. Next, fifth one, there was a knee deep water in the courtyard. So rearrange the following jumbled sentence in the correct order. இது நமக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஜம்பிள் சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம சென்டென்ஸ் மாற்றி இருக்குது, இதை நம்ம வந்து கரெக்டாக எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மீனாட்சி எடத்தி வாஸ் அ dark skin and middle aged woman. Second one sentence, without Meenakshi Edati, Ambalathal family could not have existed happily for a single day. இந்த ஸ்டோரி நம்ம ரீட் அவுட் பண்ணிட்டு வரும்போது அப்படியே வரும். மீனாட்சி எடத்தி வந்து ஒரு டார்க் ஸ்கின் அண்ட் மிடில் ஏஜ்ட் விமன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மீனாட்சி எடத்தி இல்லாமல் அந்த அம்பலத்தல் ஃபேமிலியில் எந்த ஒரு டேவும் நகராது, எந்த ஒரு வேலையுமே நடக்காது. தேர்ட் ஒன், the wind tore through the coconut palms in the southward combat. இப்போ என்ன ஆகுது? காற்றடிக்குது, அந்த மழை வர ஸ்டார்ட் ஆகிற டைம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், the dry leaves that had collected around the ponds filled upwards. ஏன்னா நல்லா சுழண்டு காற்றடிக்க ஆரம்பிக்குது. அந்த தண்ணியெலாம் என்ன ஆகுது அப்படின்னா சுழந்து மேலே வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், branches shook and the seat of the swing fell down from the இளஞ்சி ட்ரீ. ஸோ அந்த காற்றெல்லாம் அடித்து என்ன ஆகுது? இளஞ்சி ட்ரீயில் போய் விழுது. நெக்ஸ்ட்டு, ஃபைண்ட் த ஆன்சர்ஸ் கொஸ்டின் கிவன் பிலோ, ஐடென்டிஃபை த பர்சன் அண்ட் ரைட் கேரக்டர் ஸ்கெட்ச் அபவுட் ஹேர். இது நமக்கு 2 mark கொஸ்டின். ஹூ வாஸ் த இம்பார்ட்டன்ட் அம்பலத்தல் ஃபேமிலி? why was she considered important person? How did spend her time? Describe an appearance and qualities. How would the days be without hair? ஸோ இதில் நமக்கு வந்து a bar of question. நெக்ஸ்ட்டு, திங்க் அண்ட் ஆன்சர். ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுட்டா போதும். இமேஜின் that you are caught on the stormy day. How will you manage the situation? நெக்ஸ்ட்டு, ப்ராஜெக்ட். ஸோ இதெல்லாம் நம்ம ஜஸ்ட்டு இது பண்ணால் போதும். fill in the blanks. இது நமக்கு வந்து ஜஸ்ட் நம்ம fill up பண்ணியிருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு, during the season which are fall of suffer from the cold, cough and fever. Drink cold water. That one is wrong. Second one, eat home cooked food. True. I will visit the doctor. True. Ever wash my hands. False. I will take medicine and rest.
ஜஸ்ட் நம்ம வந்துட்டு இந்த கோல்ட் காஃப் அண்ட் ஃபீவர் இதெல்லாம் நம்ம வந்துட்டு வராமல் வந்தாலும் வரலினாலும் நம்ம எப்படி இருக்கணும், அந்த அவேர்னஸோடு இருக்கணும், அதை பற்றி கொடுத்துருக்காங்க நமக்கு. நெக்ஸ்ட்டு டிக் த கரெக்ட் வேர்ட் ஃபார் த கிவன் ஐகான். நமக்கு ஐகான் கொடுத்துருக்காங்க, இதை பார்த்து இது பண்ணுற மாதிரி இருக்கும், ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பிக்சர் அது, எனக்கு ரெய்னி. செகண்ட் ஒன் சன்னி. தேர்ட் ஒன் விண்டி. ஃபோர்த் ஒன் லைட்டனிங். ஃபிஃப்த் ஒன் ரெயின்போ. நெக்ஸ்ட்டு steps to success. Relate the sentences with weather, climate, season and write the suitable words in the blanks. Dash forecast is useful for farmers, fishermen and navigators. Weather. The dash of a place is permanent in nature. Climate. India has tropical monsoon dash climate. Spring, summer, autumn and winter are the 4 seasons. Global warming is a change in the wind's climate, world's climate. Satellite photographs helps us predict tomorrow's weather forecast. Spring is my favorite season. So this is first unit over. 3 topics is completed: prose, poem and supplementary reader. Before then important Indian season memory poem is important, then a bar of 1 mark revision, then grammar is an important one. Okay cuties, this is unit is over. First unit 3 topics is completed. We will see next topic next video. Okay cuties, thank you. Hello cuties, good morning. Today we are going to the class 6th standard English term 3 unit 2 book back 1 mark revision. Now this time we can see revision video. First topic prose, that Sunday morning, written by Savita Singh. Section 1 is over. Next A bar of, this is 5 question is A bar of. Next is synonyms glossary, we can read out. Section 2 read the events of the story, they are wrong order, put them in the correct order. ஸோ நமக்கு wrong orderல கொடுத்துருக்காங்க, இதை நம்ம வந்து கரெக்டான ஆர்டரில் நம்ம கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன வரும் அப்படின்னா, the girl cried out in delight as we overtook her brother on her cycle. So first one is the last one. Second one, just then she saw a lone cow in the middle of the road. Third one, she applied the brakes but was thrown off the cycle. அவன் பிரேக் போட நினச்சா பட் ஆனால் அது வந்து முடியலை. Fourth one, and so she flew on the back of the cow. அந்த பேக் கவுட் பின்னாடி போய் விழுந்துட்டா. Fifth one, the startled cow charged off in fear. இப்போ அந்த கவு என்ன ஆயிடுச்சு, அந்த பயத்தில் ஓட ஆரம்பிச்சிருச்சு. Then sixth one, and it charged straight at the cavalry officers on horseback. இது என்ன பண்ணுறாங்க, அந்த cavalry officers அவங்க பின்னாடி வந்துட்டுருக்காங்க. Next seventh one, so everybody panicked and made a general rush to safety. இப்போ ஒவ்வொருத்தரும் பயந்து போய் அவங்க சேஃப்டிக்காக எல்லோரும் ஒவ்வொரு பக்கம் போகிறாங்க. அது செவன்த் ஒன். எயித்து ஒன், ஃபைனலி த cow fell into a ditch and dislodged the gale. அந்த கவ் வந்துட்டு அந்த கேலை தள்ளி விட்டுட்டு அந்த கவ் போய் ஒரு டிச் ஓரமாக விழுந்துருச்சு. தட்ஸ் ஒன் ஸ்டோரி. தேர்ட் ஒன், செக்ஷன் 3 பாருங்கள், சேம் லைக் திஸ். இதில் நமக்கு வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், த மேன் டிட் நாட் வாண்ட் டு கெட் அப் பிகாஸ் ஹி வாஸ் tired as he was thrown into a ditch. That one false. The boy was rather unsympathetic to his sister. That is one wrong. Third one, the girl was badly hurt. Yes, false. The boy and the girl were taken by the cavalry to explain their action. So fourth one is false. Fifth one, the road back home quickly. True. The girl admitted to her brother that he saw
badly frightened, that one false. Next, synonyms glossary. Next, read and understand. இதில் நமக்கு 6 questions இருக்குது. இது நமக்கு வந்துட்டு A bar of questionsல வரும். Next, think and answer, that one is same paragraph answers. Then vocabulary, that one match. Match the phrases with their meanings. Drew with level. So first one answer, drew with level, rose to an equal level. Second one, who with glee. Second one, shout with enthusiasm and happiness. Jammed on the brakes. Jammed on the brakes in the sense, try to stop motion immediately. The fourth one, clung for dear life as if one's life depends on it. The fifth one, charged up the road, ran very quickly in panic. The sixth one, boat has a hasty retreat to leave a place quickly. Sixth one is over. So refer to a dictionary and find the meaning of the words given by. நமக்கு வந்து dictionary words நம்ம find out பண்ணி இதை எழுதுகிற மாதிரி இருக்கும். So next, read the sentence given below, fill in the blanks. Correct form of appropriate laughter words from the exercise above. Kavita's face beamed with joyous arrived India. Beamed. The show was enjoyed by all the audience and they laughed out loudly all the while. When I tickle Nissan, he always makes a loud guffaw. Guffaw in the sense, உரக்க சிரி. நம்ம சத்தம் போட்டு சிரிப்போம் இல்லையா, அதுதான் guffaw. Bharani did not mean any harm. He just did it for giggling. Things will calm down. You just keep smiling. Second one, pick the word from the text that is similar to the words or phrases given below. Threatening and extremely angry, scold. A heavy blow or hit, thump. Happening gently and slowly, gradually. Any building of a past age regarded as historically important place, monument. Bad luck in the sense, unfortunate. So match words. Saddy in the sense, sunny. Second one, bored na interested. Glee, misery. Panic, calm. Hasty, slow. So next நமக்கு make a sentence of our own any 5 words from the above. நம்ம ஜஸ்ட் இது நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணி இது ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நம்ம அந்த இது ஒரு ஸ்டோரி, இந்த ஸ்டோரியை ரீட் பண்ணி பார்த்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். நீங்கள் ஜஸ்ட் இதை ரீட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கிங். இது சேம் லைக் திஸ். நெக்ஸ்ட்டு நமக்கு பிக்டோகிராமர். ஃபர்ஸ்ட் யூனிட்டில் நமக்கு கன்ஜக்ஷன் பார்த்தோம். இந்த செகண்ட் யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அட்வர்ப், நமக்கு கிராமர். ஸோ அட்வர்ப் அப்படின்னாவே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸோ adverbs modify a verb giving information about. ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்தாவே தட்ஸ் ஒன் இஸ் adverb. Joy lives. So adverb, joy lives downstairs. Joy downstairs in the sense, adverb with an action occurs, place, then frequency, manner and time. ஸோ இதெல்லாமே நமக்கு வந்துட்டு அட்வர்பில் வரும். ஸோ she dances happily. She recently ate falcoda. She often visits her grandparents. ஸோ இதெல்லாமே நமக்கு வந்துட்டு அட்வர்ப் அப்படின்னு வரும். Look at the picture, fill in the blanks with suitable words. The car was moving too fast. The lift is moving slowly. Jonah did her classwork neatly. Kirti wasn't arrived late. Paul always plays cricket with his friends. Suguna often helps her mother at home. So read the sentences and put the verbs in the correct boxes. Give 2 more examples of your own words. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு எக்ஸாம்பிள் கொடுக்குற மாதிரி இருக்கும்.
ஸோ இதில் வந்து நம்ம ஈஸியாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். புட் த வேர்ட்ஸ் இன் கரெக்ட் ஆர்டர் டு மேக் சென்டென்ஸ், யூஸ் டிஃப்ரெண்ட் கலர் டு ரைட் அண்ட் அட்வர்ப்ஸ். ஸோ நம்ம வந்து அட்வர்ப் எப்படி எழுதணும், எழுதுறது இந்த சென்டென்ஸ் மாற்றி மாற்றி இருக்கும். நம்ம இதை வந்து கரெக்டாக ஃபார்ம் பண்ணி ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி ரைட் பண்ணணும். வாஸ் சம்படி தேர் நியர்பை ஸ்டாண்டிங் கொடுத்துருக்காங்க. தேர் வாஸ் சம்படி ஸ்டாண்டிங் நியர்பை. செகண்ட் ஒன், Anand came to school early. Third one, Murali speaks softly. They have decorated the house beautifully. We always speak English during English classes. Next, pick the words from the box, put them in the appropriate column. ஸோ நமக்கு வந்து பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து எது அட்வர்ப் எது அட்ஜெக்டிவ் வருது. அட்வர்ப் பார்த்தீங்கன்னா கைண்ட்லி, எவ்ரிவேர், கன்ஸ்டன்ட்லி, தென் லவ்லி. adjective is the describing words sweet, soft, bright, few, huge. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு வந்து ரைட்டிங் ஸ்கில். இது ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சிட்டா போதும். இதில் ஒன்றுமே இல்லை. இன்ட்ரக்ஷன் எப்படி ரைட் பண்ணணும், தென் அதுக்கு இப்போ கண்டென்ட் எப்படி கொடுக்கணும், ஃபைனலாக கன்க்ளூஷன் வரணும். ஸோ க்ரியேட்டிவ் ரைட்டிங், இது இமேஜ் பார்த்து ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு காமிக் ஸ்ட்ரிப், இது ஒரு ஸ்டோரி ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில். நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ் செக் பாயிண்ட். ஸோ திஸ் லெசன் இஸ் ஓவர். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு போயம், ட்ராஜிக் ஸ்டோரி ரிட்டன் பை வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே. ஸோ இட்ஸ் அ டிஃப்ரெண்ட்டான ஒரு போயம் பார்த்தோம். இது போயம் இஸ் கம்ப்ளீட்டட். ஜஸ்ட் glossary we can read. glossary read பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு ஏபார்எஃப் வந்துட்டு நமக்கு 5 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை ரீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நமக்கு அப்ரிசியேஷன் கொஷின். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 4 கொஷின் கம்பல்சரியாக ரீட் பண்ணிடுங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் தான். நெக்ஸ்ட்டு fill in the blanks. இது வந்து நமக்கு வந்துட்டு ஜஸ்ட் இது கொடுத்துருப்பாங்க, நம்ம எல்லாம் தெரிஞ்சிட்டா போதும். நெக்ஸ்ட்டு நமக்கு பேராகிராஃப், அதாவது இது வந்து இங்கே இருக்க க்ளூ வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கீழே ஆன்சர் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ரோல் ப்ளே, இது நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ஆக்டிங் மாதிரி நம்ம கிளாஸில் வந்து கொடுக்குற ஒரு ஹோம் இருக்குது. நெக்ஸ்ட் நமக்கு சப்ளிமெண்ட்ரி brought to புக், இது வந்து ரிட்டன் பை மதுமிதா குப்தா. ஸோ இது ஒரு ஈஸியான ரொம்ப என்ஜாய் பண்ணி படித்த ஒரு சப்ளிமெண்ட்ரி. இதுக்கு glossary ரீட் பண்ணிடுங்க, 1 மார்க்கில் வரும். நெக்ஸ்ட்டு நமக்கு ஜஸ்ட் இது fill in the blanks, இது என்னென்னதுன்னு ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சிட்டா போதும். நெக்ஸ்ட் நமக்கு ஏபார்எஃப் கொஷின்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 கொஷின்ஸ் இருக்குது. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு நமக்கு ரீட் த லைன்ஸ், இது வந்துட்டு இந்த லைன் பார்த்து நமக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் கண்டிப்பாக ரைட் அவுட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு திங்க் அண்ட் ஆன்சர், ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சிட்டா போதும். நெக்ஸ்ட்டு ஒர்க் இன் குரூப்ஸ், இது நம்ம ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணுறது, ப்ராஜெக்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இதெல்லாமே நமக்கு வந்து கிளாஸில் பண்ணுற இது ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி. இது ஸ்டெப்ஸ் டு சக்ஸஸ் நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. லெசன் இஸ் ஓவர். நெக்ஸ்ட்டு நமக்கு யூனிட் 3ல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ப்ளே, த ஜங்கிள் புக் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. இந்த ஜங்கிள் புக் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன் பை ரட்யார்ட் கிப்ளிங் அப்படிங்கிறத ரைட் பண்ணியிருப்பாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இது ஒரு நாவல் அப்படின்னு சொல்லலாம். ட்ராமா ஆக்ட். இது வந்துட்டு இந்த இதில் பார்த்திங்கன்னா 4 பிளேஸ் இருந்துச்சு, 4 சீன்ஸ் இருந்துச்சு. இந்த 4 சீன்ஸ்லேயுமே நமக்கு ஃபாதர் வூஃப், மதர் வூஃப், தென் டபாக்கி, தென் ஷேர்கான், தென் ஃபைனலாக நரேட்டர், 5 கேரக்டர்ஸ் இருந்தாங்க. நமக்கு 4 சீன்ஸ் இருந்துச்சு. இது ஒரு இன்ட்ரெஸ்டான இது ஒரு ப்ளே. இந்த ப்ளே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு நம்ம படிக்கிறதுக்கு. இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு புக் பேக் இருக்குது. இதில் பாருங்கள், ஜஸ்ட்டு ரொம்ப ஈஸியான ஒவ்வொரு இது தான். இப்போ இந்த ஃபீச்சர் பார்த்து இது ஆன்சர் பண்ணுறது பார்த்தோம் நம்ம. நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் இருக்குது, இது நம்ம ரீட் அவுட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு ரீடிங். ஸோ இந்த ரீடிங்கில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீன் 1 வைஸில் இதில் ரீடிங் கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள், லிஸ்ட் த கேரக்டர்ஸ் தட் அப்பியர் இன் த சீன். வாட் ஹியூமன் கேரக்டர்ஸ் டு தே எக்ஸிபிட்? So second question, the scene is set inside thick forest and nearby dusk. Relate this time to frame with her behavior of the animals in the forest. Did Tabaki receive a warm welcome from the pack of wolves? How do you? Tabaki access dash to the pack of wolves. The answer, a messenger. So important one, a messenger.
ஸோ நெக்ஸ்ட் நமக்கு வந்துட்டு இதெல்லாம் நமக்கு வந்து ஜஸ்ட் நம்ம ரீட் பண்ணுற கொஷின்ஸ் இதை ரீட் பண்ணிடுங்க. த ஃபைனல் ஒன் மேட்ச். ஃபாதர் வூஃப். ஃபாதர் வூஃப்னால் எது வரும்? த சீஃப் ஆஃப் த வூஃப்ஸ். டபாக்கி எது வரும்? பெக்ஸ் ஃபார் மீட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த மீல், வார்ன்ஸ் த woos about the arrival of Sher Khan. Mother wolf with a grey nose feeds her 4 cubs. Next is Sher Khan, the big one from Vaigunga river with a lame foot. காலூனமானது தான் அந்த ஷேர் கான். நெக்ஸ்ட் நமக்கு ரைட்டிங். இது ஜஸ்ட் நம்ம ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நெக்ஸ்ட்டு கிராமர். ஸோ 4 ஸ்டேட்மெண்ட்ஸ், இன்ட்ராகேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்ரி, imperative and declarative sentences. ஸோ இது நம்ம பார்த்தோம், ரொம்ப ஈஸியானது தான். How many kilos do you want? While eating ice cream, we like to eat vanilla ice cream. ஸோ இது என்ன சென்டென்ஸ், எப்படி எழுதணும், இதில் என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பிக்சர் பார்த்து ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே நமக்கு வந்து சென்டென்ஸ் எழுதணும், ஒரு 7 சென்டென்ஸ். நெக்ஸ்ட்டு ஃப்ரேம் த சென்டென்ஸ், அதாவது இந்த க்ளூ வேர்ட்ஸை வச்சு நம்ம வந்து இதுக்குள்ளே இருக்கிற சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நம்ம இதெல்லாம் வந்து ஒன்ஸ் ரீகால் பண்ணால் போதும். read the sentence, insert appropriate in the blanks and circle the noun phrase. இதுவும் சேம் லைக் திஸ், நம்ம தெரிஞ்சிட்டா போதும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுங்கிற no need. நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் த டயலாக் பை யூஸிங் சூட்டபிள் அட்ஜெக்டிவ்ஸ் இன் த blanks. ஸோ இதுவும் நமக்கு ஒரு கான்வர்சேஷன் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஃபில்லப்ஸில். இதையும் நம்ம தெரிஞ்சிட்டா போதும். த லெசன் இஸ் ஓவர். நமக்கு இதோட நமக்கு யூனிட் 2 இஸ் ஓவர். ஸோ யூனிட் 2ல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி பார்த்தோம். தென் யூனிட் 3ல் நம்ம வந்து ப்ளே பார்த்தோம். த ஜங்கிள் புக் ரிட்டன் பை ருட்யார்ட் கிப்ளிங் பார்த்தோம். ஸோ செகண்ட் யூனிட் ஓவர். ஸோ இதோட நமக்கு வந்துட்டு வந்து இந்த யூனிட் டேர்ம் 3ல் இருக்கிற 3 டாபிக்ஸ் இஸ் கம்ப்ளீட்டட். 3 யூனிட்டுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. யூனிட் 1, யூனிட் 2, தென் யூனிட் 3 இஸ் கம்ப்ளீட்டட். இதுக்கான புக் பேக் பார்த்தாச்சு, 1 மார்க்கும் பார்த்தாச்சு, லெசன்ஸ் 1 பார்த்தாச்சு. ஸோ எல்லாமே ஓவர். ஸோ நெக்ஸ்ட்டு we can prepare for exam. All the best. Okay குட்டீஸ், thank you.